தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக யுஜிசி பிரதிநிதி இல்லாமல் அமைக்கப்பட்டுள்ள தேடுதல் குழுவை திரும்பப் பெற வேண்டும் என்றும், யுஜிசி பிரதிநிதியுடன் வேந்தர் அமைத்துள்ள தேடுதல் குழுவை ஏற்று அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு ஆளுநர் RN ரவி அறிவுறுத்தியுள்ளார். மத்திய அரசை கண்டிக்கும் பொதுக்கூட்டங்களை எழுச்சியுடன் நடத்த வேண்டும் என்று திமுகவினருக்கு அக்கட்சியின் இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். அரசு காலி பணியிடங்களை நிரப்பாமல் ஓய்வு பெற்றவர்களை ஒப்பந்த அடிப்படையில் திமுக அரசு பணியில் நியமிப்பதாக கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது அறிக்கையில் அரசு துறைகளில் 5.5 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும், அரசு காலி பணியிடங்களில் 3.5 லட்சம் தமிழக இளைஞர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது. ஆனால் உண்மையில் தமிழக அரசு துறைகளில் பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்களே ஒப்பந்த அடிப்படையில் மீண்டும் பணியமர்த்தப்படுகின்றனர். குறிப்பாக தலைமை செயலகத்திலேயே பணி ஓய்வு பெற்று ஓய்வூதியம் வாங்கிக் கொண்டிருக்கும் பிரிவு அலுவலர்கள், சார்பு, துணை, இணை மற்றும் கூடுதல் செயலர்கள் நிலையில் பலர் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இது வேலை தேடுவோருக்கு பேரிடியாக உள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் விதிகளுக்கு புறம்பாக செயல்பட்டதாக 17 மக்கள் மருந்தகங்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாநில மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் முனைப்பு காட்டி வருகிறது. அதில் 8 மருந்தகங்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாகவும், 9 மருந்தகங்களின் ஆவணங்களை ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று அண்மையில் தொடங்கப்பட்ட முதல்வர் மருந்தகங்களிலும் விரைவில் தர கட்டுப்பாட்டு சோதனைகள் நடத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 40,000த்திற்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் உள்ளன. அதேபோன்று நூற்றுக்கணக்கான மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. அவற்றின் செயல்பாடுகளையும் வர்த்தக நடவடிக்கைகளையும் மாநில மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் கண்காணித்து விதிமீறல்கள் இருந்தால் நடவடிக்கை எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு மார்ச் 14ஆம் தேதி முதல் ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் 2026 சட்டப்பேரவை தேர்தலை மையமாக கொண்டு தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். தேர்தலை முன்னிட்டு பல்வேறு பொது இடங்களுக்கு அவர் பயணம் செய்ய உள்ளார். இதனிடையே விஜய்க்கு பல்வேறு அச்சுறுத்தல் எழுந்த நிலையில் அவரின் பாதுகாப்பு கருதி ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த மாதம் உத்தரவிட்டது. நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்ட முக்கிய நபர்களுக்கு அச்சுறுத்தல் தொடர்பான உளவுத்துறை அறிக்கையின் அடிப்படையில் இத்தகைய பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. இந்நிலையில் ஒய் பிரிவு பாதுகாப்பை தவைக்க தலைவர் விஜய் ஏற்றுக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவருக்கு மார்ச் 14ஆம் தேதி முதல் இந்த பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும், 8 முதல் 11 மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை வீரர்கள் சுழற்சி முறையில் பாதுகாப்பு அளிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. எந்திரன் திரைப்பட விவகாரத்தில் இயக்குனர் ஷங்கரின் 10.11 கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கிய அமலாக்கத்துறையின் நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரிட்டனைச் சேர்ந்த சர்வதேச சேவை நிறுவனங்களின் வலை கூட்டமைப்பான டெலாய்ட் அண்மையில் வெளியிட்டுள்ள 2025ஆம் ஆண்டிற்கான இந்தியாவின் மிகச்சிறந்த வளர்ச்சி பெற்ற நிறுவனங்களின் பட்டியலில் தமிழ்நாட்டின் 9 நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன. செயற்கை நுண்ணறிவு மூலம் எதிர்காலத்தில் ஒவ்வொருவருக்கும் பிரத்யேக மருந்துகளும் சிகிச்சைகளும் கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்று சென்னை IIT மருத்துவ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் கிருஷ்ணகுமார் தெரிவித்துள்ளார். பெண்களின் முன்னேற்றத்திற்காக மகளிர் மேம்பாட்டுத்துறை என தனித்துறையை தமிழக அரசு ஏன் உருவாக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா இந்த ஆண்டு மார்ச் 14, 15 ஆகிய தேதிகளில் 2 நாட்கள் நடைபெறுகின்றன. இந்த ஆலய திருவிழாவிற்கு ராமேஸ்வரத்தில் இருந்து 90 விசைப்படகுகளும் 22 நாட்டுப் படகுகளும் செல்ல விழா கமிட்டியிடம் பதிவு செய்துள்ளது. மேலும் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த படகுகளில் மொத்தம் 3000த்திற்கும் அதிகமானோர் திருவிழாவிற்கு செல்ல பெயர்களை பதிவு செய்துள்ளனர். இதையொட்டி இன்று முதல் 5 நாட்களுக்கு ராமேஸ்வரத்தில் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல மீன்துறை அதிகாரிகளால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல மீன்துறை அதிகாரிகள் கச்சத்தீவு திருவிழாவிற்கு செல்ல பதிவு செய்யப்பட்டு ராமேஸ்வரம் துறைமுக பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விசைப்படகுகளில் ஏறி படகின் உறுதித்தன்மை, நீளம், அகலம், படகிற்கான ஆவணங்கள் உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்தனர்.
சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெள்ளாளபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் தொடக்கப் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வரும் 7 வயது மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கனமழை எச்சரிக்கை காரணமாக தூத்துக்குடி மீனவர்கள் 2வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. 1000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு, ஃபைபர் படகு மீனவர்கள், 500க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. FRS எனப்படும் மொபைல் செயலி உதவியால் கடந்த 6 மாதங்களில் 550 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், முக அடையாளத்தை வைத்து குற்றம் செய்தவர்களை கண்டறிய தமிழ்நாடு காவல்துறை இந்த செயலியை பயன்படுத்தியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.